ஓம் நமச்சிவாய. சிவவாக்கியம் பாடல் 5. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. நம் உடலில் உள்ள 10 வாயுக்களில் தனஞ்சயன் என்னும் வாயுவும் ஒன்று. நாம் பிண்டமாய் தாயின் கருவிலிருந்து பிறக்கும் போது நம்முள் வரும் இந்த வாயு மூலாதாரத்தில் சென்று ஒடுங்குகிறது. வாசியோக பயிற்சியினால் இதனை முதுகுத்தண்டின் வழியாக மேலெழுப்பி சகஸ்ரதலத்தில் அதாவது தலையில் கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து வருபவர்கள் கிழவனாக இருந்தாலும் இளமை பெற்று பரவசத்தால் குழந்தை போல் மாறுவர். அவரின் தேகம் பொன் நிறமாகும். இந்த யோகத்தை செய்து வந்தால் இறையருள் கிடைக்கப் பெற்று இன்புறலாம் என்பது உண்மையே என்கிறார் சிவவாக்கியர்.